ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து ஒய்ஃபையும் அதை வச்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட்டை தான் நம்ம இப்போ அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம். வாங்க கட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணதும் வந்து சுற்றி வந்து ஸ்பாஞ்ச் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த வுட்டு தான் இந்த ப்ராடக்ட் வந்து. இந்த வுட்டு வந்து எந்த டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபுல்லாகவே சுற்றி கொடுத்துருக்காங்க, எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி. ஓகே, இப்போது நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ அந்த பிளாஸ்டிக் வச்சு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து போல்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து 2 ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. இதில் டேப் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது தனியாக வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதிலே இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஃபுல்லாக கிளியராக தான் இருக்குது. அந்த ஸ்பாஞ்சே கிளியாத மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். டெலிவரி சார்ஜ் 40 rupees. ப்ராடக்ட் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். செக் அவுட் பண்ணிப்பார். ஓகே, ப்ராடக்ட் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஸோ எந்த டேமேஜு, அதாவது ஒரு கீறல் கூட இல்லாத மாதிரி தான் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதோட மாடல் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒயர் வெளியில் போகிறதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராகவே வந்து மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து அந்த ஆல்ரெடி அவங்க கொடுத்த ஸ்க்ரூவுக்கு வந்து 2 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹோல்ஸ் போடணுன்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக வந்து நம்ம போல்ட் பண்ணி வாலில் மாட்டிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து மாடல் பார்க்கலாம். ரைட் லெஃப்ட்டு, இந்த லெஃப்டில் வந்து சி சர்க்கிளில் வந்து ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்தாலும் அந்த மிஷின் வந்து தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் எதுக்குன்னா, நம்ம வெளியில் வந்து ஒயர் வந்து போகிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் இன்ஸ்டாலேஷன் பார்ப்போம், நம்ம எப்படி ரூட்டர் அண்டு டிவி செட்டப் பாக்ஸ் வந்து வச்சிருக்கோன்னு. ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ 2 போல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் ரிவ்யூலாம் பார்த்து தான் நான் வாங்கினேன். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ 2 போல்டு, 2 அந்த பிளாஸ்டிக் அந்த ஹோல்ஸில் அடிக்கிறதுக்காக பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் டெலிஃபோனு, செட்டப் பாக்ஸு, ஒய்ஃபை எல்லாமே நான் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ பார்க்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நம்ம எதாவது க்ளீன் பண்ணுன்னா கூட வந்து எல்லாமே எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பெஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 போல்டுக்கான மார்க் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்லி வந்து இது வந்து ஸ்க்ரூ டைப் ஆஃப் போல்டு தான். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஹோல்ஸ் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்க் பண்ணிகிட்ருக்காங்க எந்த சைடு வந்து ட்ரில் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இது வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கான்னு பார்க்குறாங்க அந்த ஹோல்ஸுக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. நான் டிவிக்கு நேராக வந்து போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அப்படி பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிவி சென்டராக வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டபுள் சைடு வந்து ட்ரில் பண்ணியாச்சு. இப்போ அவங்க கொடுத்த ஸ்க்ரூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க கொடுத்த பிளாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த ஹோல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சுற்றியில் வச்சு பண்ணிவிட்டு அது மேலே வந்து அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகே, இப்போ வந்து டபுள் சைடு வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ எப்படி வைக்கணும்னா, நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து வச்சுட்டு அது மேலே தான் இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம டைட் பண்ணுறோம். பிளாஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு சுற்றிலால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்த ஸ்க்ரூ வந்து இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து இன்னொரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிட்ட பிறகு எந்த அளவுக்கு ஃபிட்ஸாக இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே வந்து ஒய்ஃபையும் கீழே வந்து செட்டப் பாக்ஸும் வைக்கலாம்னு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இது வந்து ஃபிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா டைட்டாகவே இருக்குது. மேலே நல்லா எல்லா பொருளும் வைக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் நம்ம இது தான் வைக்க போகிறோம். பார்த்தா தெரியும், ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து மேலே வந்து ஒய்ஃபை அண்டு செட்டப் பாக்ஸ் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, மேலே வந்து நான் ஒய்ஃபை ரூட்டர் வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து டிவி செட்டப் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒயர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது டேப் ஆர் ஏதாவது பைப் வச்சு கொடுக்குற மாதிரி ஒயர்ஸ் பின்னாடி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ டைம் இல்லாத காரணத்துக்காக நான் வந்து ஒயர்லாம் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ஃபிட்ஸ் ஆகிடுச்சு. கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுருக்கேன், மேலே ஒய்ஃபை வச்சுருக்கேன். அதோட ஒயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுத்த கேப்ஸில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் கீழ் வழியாகவும் அந்த ஒயர்ஸை வந்து எடுத்துகிட்டு போகலாம். கீழேயும் வழி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மேல் வழியாக வந்து கொடுத்துருக்கேன் ஒயர்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒயர் வந்து கொடுத்துக்கோங்க. இதுதான் ஓவரால் வியூ. வந்து ஒய்ஃபை வச்சுருக்கேன், செட்டப் பாக்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து டெலிஃபோனுக்கு வந்து நான் வந்து கையில் வச்சே பேசிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து சைடாக வச்சுருக்கேன். ஸோ டெலிஃபோனுக்கு வந்து நான் வைக்கலை. ஒய்ஃபைக்கும் செட்டப் பாக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு வாட்சிங்.